அப்படிங்கிறத பார்க்கலாம். வெல்கம் சார். அங்க அப்புறம் அங்க போ. குட் ஆஃப்டர்நூன். வெரி குட், சூப்பர். தினமலர், தினமும் ஒரு மலர் மலர்கிறதுன்னா தினமலர் தான். கைத்தட்டல் போர்ல. ஒவ்வொரு ப்ரோக்ராமும் வரத்தே, ஏன்னா நான் பலது கற்றுக்கிறேங்க. ஒரு குழந்தை வந்து அதோட எஜுகேஷனில் எப்படி முன்னேறணும், ஒரு லெவலுக்கு மேல் என்னெல்லாம் படிக்கலாம், இப்படி பல ப்ரோக்ராம்ஸை நன்னாஞ்சு ஆராய்ந்து அது மாதிரி ஒரு ப்ரோக்ராம்ஸை கண்டக்ட் பண்ணி இது மாதிரி ஆயிரக்கணக்கான மாணவர்களை ஒன்று சேர்த்து எங்களை மாதிரி வாத்தியார்களுக்கும் உங்களெல்லாம் மீட் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு தினமலருக்கு ஹேட்ஸ் ஆஃப். இன்னைக்கு நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன், எங்கள் ஐஐடி சம்மந்தமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட். உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும். அது தவிர இப்போ ஒன்று அல்லது 2 கேள்வி கேட்க போகிறேன். இதில் இந்த கேள்விக்கு ஆன்சர் கரெக்டாக சொல்லுவதற்கு ஸ்மார்ட் வாட்ச் கொடுக்க போகிறோம். சரியா? கை தட்டுங்கப்பா. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி படி எஜுகேஷன் வந்து ரொம்ப ஹோலிஸ்டிக்காக இருக்கணும். அதாவது ஒரு கணக்கு, ஃபிசிக்ஸு, மேத்தமேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸு, பயாலஜி, கெமிஸ்ட்ரி இது ஒண்டி படித்து ஐஐடி வர முடியும், இதை படித்தாதான் ஐஐடி வர முடியுங்கிறத தாண்டி இன்று நாங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டா நேத்திக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். விளையாட்டில் ஒரு அளவு ஒரு ஒரு நேஷ்னல் லெவலில் ஒரு பதக்கம் வாங்கினாலோ, ஒரு இன்டர்நேஷ்னலில் பார்ட்டிசிபேஷன் பண்ணினாலோ, அது மாதிரி பல ஸ்போர்ட்ஸில் அவங்க ஜெஇ அட்வான்ஸில் ரேங்க் லிஸ்ட்டில் இருந்தால் போகிறோம், டாப்பில் இருக்க வேண்டாம். அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு ஸ்போர்ட்ஸ் ரேங்க் லிஸ்ட் போட்டு அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா அட்மிஷன் கொடுக்க போகிறோம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் 2 சீட்டு, ஒரு சீட்டு ஜென்ரல், இன்னொரு சீட்டு மகளிருக்காக. எங்கள் ஐஐடி மெட்ராஸ் மாணவர் ஒரு நாள் ஒரு ஒலிம்பிக் மெடல் அல்லது ஒரு ஐபிஎல்ல ஒரு மேன் ஆஃப் த சீரீஸ் வாங்குவாங்க, உமன் ஆஃப் த சீரீஸ் வாங்குவாங்கங்கிறது எங்களோட கனவு. அது நினைவாகும். இதில் இருக்கிறது யாராவது ஒரு இதிலிருந்து ஒரு 100 பேர் வரணுங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு சிறந்த எஜுகேஷனுக்கு நமக்கு தேவை ஒரு இது மாதிரியான ஒரு வினாடி வினா மாதிரி ஒரு ப்ரோக்ராம்ல பங்கெடுத்துண்டு இதில் நம்ம வினாடி வினா நமக்கு சொல்லிக் கொடுக்கறது என்னன்னா டைமிங், அதே டைம் அக்யூரசி. டைமிங் அண்ட் அக்யூரசி ரெண்டையும் சேர்த்து நம்ம ஒரு காம்படிஷன் போனால் தான் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், அது ஒலிம்பியாடாக இருக்கலாம், அது ஜெஇ மெயின்ஸாக இருக்கலாம், ஜெஇ அட்வான்ஸாக இருக்கலாம், அந்த டைமிங் அண்ட் அக்யூரசி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு இன்னைக்கு இது மாதிரி வினாடி வினா உங்களை ரொம்ப பிரமாதமாக ட்ரெயின் பண்ணுறது. அதுக்காக தினமலருக்கு ஒரு நன்றியை நம்ம தெரிவிச்சுப்போம். அடுத்ததாக இந்த பட்டம் இதில் நானும் சடகோபன் ராஜேஷ் அவர்களும் சில கணக்கு கேள்விகளை கேட்டு அதுக்கு நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி ஒரு சீரீஸ் நாங்கள் பண்ணினோம். அதில் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் அப்படின்னு ஒரு கோர்ஸ், அதுலேயே அது மாதிரி கேள்விகள் உள்ளத ஒரு கோர்ஸாக அப்போ பண்ணி அதில் 4 லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4 அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் இது நாங்கள் ஐஐடியில் ஃப்ரீயாக ஆஃபர் பண்ணுறோம். 5ஆம் கிளாஸ்லேருந்து மேலே படிக்கிற அத்தனை குழந்தைகள் அதை எடுத்துக்கலாம். 20 மணி நேரம் தான் ஒரு லெவல். லெவல் 1 20 மணி நேரம், லெவல் 2 20 மணி நேரம், லெவல் 3 and 4 30 ஹவர்ஸ். ஸோ அந்த 5 வருஷத்தில் மொத்தம் 100 மணி நேரம் உங்கள் குழந்தை ஸ்பெண்ட் பண்ணிட்டுனா நிச்சயமாக ஒரு உலகத்தில் இப்படி திங்க் பண்ணால் ஒரு சொல்யூஷன், இது மாதிரி பல மாதிரி திங்க் பண்ணலாம், அவுட் ஆஃப் த பாக்ஸாக திங்க் பண்ணலாங்கிறது நமக்கு அதில் வரும். எல்லா பெற்றோர்களும் அவங்க குழந்தை வந்து டிஃபரெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் இதே மேக்ஸ், இதே ஃபிசிக்ஸ், இதே பயாலஜி, இதே கெமிஸ்ட்ரி சொல்லி கொடுத்தா எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்க முடியும்? ஸோ
ஸோ அவங்க வேற மாதிரி யோசிக்க நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இதுக்காகவே நாங்கள் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்கிற கோர்ஸ் போட்டிருக்கோம். எல்லாரும் கூகுளில் சர்ச் பண்ணுங்க, அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் ஐஐடி மெட்ராஸ் போட்டிங்கன்னா லிங்க் வரும். எல்லா குழந்தைகளும் அதில் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த கோர்ஸை பண்ணுங்க. உங்களுக்கு ஐஐடி எக்ஸாம் பாஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, நல்ல தாட் ப்ராசஸ், ஒரு டிஃப்ரெண்ட் வே ஆஃப் திங்கிங் உங்களுக்கு அதுலேருந்து கிடைக்கும். எல்லாரும் செய்யணும். செய்வீங்களா? வெரி குட். இப்போ கேள்வி கேட்கட்டுமா? வெரி குட். எல்லாருக்கும் செஸ் தெரியுமானோ? ஸ்க்ரீனில் பாருங்க. இது என்ன? ஒரு 4x4 செஸ் போர்டு. கரெக்டா? இப்போ இது குதிரை. எனக்கு இந்த அளவு தான் வரைய தெரியாது. ஓகே, இந்த குதிரை இங்கே கிளம்புது. இது வழியா வெளில வரணும். ஓகே, இங்கே கிளம்புறது, இது வழியா வெளில வரணும். ஒவ்வொரு ஸ்கொயரையும் எக்ஸாக்ட்லி 1 டைம் டச் பண்ணணும். ஓகே, இந்த குதிரை இங்கே கிளம்புறது, இது வழியாக வெளில வரணும். ஒவ்வொரு ஸ்கொயர்லையும் ஒரு தடவை தான் இருக்கணும், திருப்பி 2 தடவை வரக்கூடாது. முடியுமா முடியாதா? முடியும்னா எப்படின்னு நீங்கள் சொல்லணும். முடியாதுன்னா ஏன் முடியாதுன்னு சொல்லணும். முடியுமா? சரி, எப்படி நீங்கள் யாரு? சரி, அவங்களுக்கு கொண்டா வா, ஸ்டேஜுக்கு. ஜஸ்ட் முடியும்னு கத்த வேண்டாம், ஷவுட் பண்ணாதீங்க. யாருக்கு பதில் தெரியுமோ கைகளை உயர்த்துங்க. இவங்க தப்பா பண்ணாங்கன்னா அடுத்த டர்ன் உங்களுக்கு வரும். பேர் என்ன? யக்ஞஸ்ரீ. யக்ஞஸ்ரீ. எந்த ஸ்கூல்? ஜெயகோபால் கரிடா ஹிந்தி வித்யாலயா. எந்த? மாம்பலம். சரி, எப்படி முடியும் பாரு. போடு, இந்த சேப்பு பெண்ணை கொடுப்பேன். இதோ இருக்குது, சேப் பண்ண கொடு. டைம் இல்லை. எல்லாத்தையும் ஒரு தடவை தான் தொடணும். எல்லாத்தையும் தொடணும், ஒரு தடவை தொடணும். ஃபர்ஸ்ட் எப்படி வர முடியும்? இங்கேன்னு வந்தால் இங்கே தானே வரும் குதிரை. இப்படி குளிச்சு எல் ஷேப் வராது. ஓகே, தேங்க்யூ. சரி, முடியாதுன்னு இருக்கிறவங்க ஒரு முடியும் ஒரு முடியாது அப்படி வச்சுப்போம். முடியாது யாரு? முடியாதா? நீ வா. ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கும் அலௌடு. ஓகே, முடியாதுங்கிற ஒரு அடுத்தது. சார் அது வந்து எல் ஷேப்ல இருக்கிறதுனால சில பாக்ஸ் வந்து விட்டுரும் சார். எல்லா பாக்ஸையும் வந்து அதால போக முடியாது. அது எப்படி ப்ரூவ் பண்ணு? விடும்னு ப்ரூவ் பண்ணு. இது கொஞ்சம் நாட் பாசிபிள் சார். நாட் பாசிபிள் அது சொல்லு. சார் இங்கே இப்படி எல் ஷேப்ல போகுதுன்னா அதே மாதிரி தான் சார் எல் ஷேப்ல போகும். திரும்ப இதே இடத்துக்கு தான் வரும். திரும்ப ஏன் வரும்? இங்கே இருந்து இப்படி போகலாமே.
போகலாம் சார். அது ரூட் மாறினாலும் அது மோஸ்ட்டாக அது கரெக்டாக நீ சொல்லணும் ஏன் ரீசன் போறாது. ஓகே நெக்ஸ்ட். முடியுமா முடியாதா? முடியாதா? சரி வா. இல்ல ஒரு முடியும் அப்புறம் வா. நெக்ஸ்ட் முடியும் யாரு? நீ முடியுமா? சரி வா. ஓகே ஒருத்தர் வாங்க. முடியும் சார். எப்படி முடியும் சொல்லு. இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் மார்க் சார். பண்ணு. இங்க வந்துடுது. அப்புறம் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்க போக போறது? இங்க வரும் சார். சரி. 1 2 3. இப்படி குடிக்க போறதா? எஸ் சார். சரி அப்புறம் சார் இப்படி அதான். இதுவும் செலக்ட் ஆகுமா? ஆமா அது செலக்ட் ஆகுமே. குடிக்கிறது தானே 1 2 3. சரி இது வேண்டாம். ஓகே இதுல இருந்து இது ஓகே. எஸ் சார். நீங்க உட்காரு. தென் இங்க இருந்து இப்படி வரும் சார். அப்புறம் இங்க இருந்து இங்க வரும் சார். சரி அப்புறம் இங்க இருந்து இங்க வரும் சார். ஓகே அங்க இருந்து இங்க வரும் சார். ஓகே இங்க இருந்து இங்க வரும் சார். ஆ. அப்புறம் இங்க இருந்து இங்க வரும் சார். ஆ. இப்படி ஆ. அப்புறம் இங்க வரும் சார். அப்புறம் இங்க வரும் சார். இங்க வரும் சார். இங்க வரும் சார். இங்க வரும் சார். அப்புறம் யா எஸ். சரி முடியாது யாருப்பா வா. அடுத்தது இங்க இருக்கா அந்த பையன் வா. முடியாது இது வராங்க. எல்லா பாக்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் பாக்ஸ் ஆ அப்ப ஈவன் நம்பர் ஆஃப் ஜம்ப்ஸ் தான் பண்ணும். ஏன்னா ஒரு பாக்ஸ் கண்டிப்பா சரி, தொடணும், very good. ஒரு டைம் தான் தொடணும். ஸோ ஈவன் நம்பர் ஆஃப் ஜம்ப்ஸ்னா 1 செகண்ட் ஜம்ப் கிராஸ்ல தான் சார் இருக்கணும். பட் இங்க ஈவன் நம்பர் ஆஃப் ஜம்ப்ஸ்ல ஒயிட்ல இருக்கு, வெரி குட். கிராஸ்ல இருக்கணும். பட் ரெண்டுமே ஒயிட்ங்கறனால இட்ஸ் நாட் பாசிபிள். ஈவன் நம்பர் ஆஃப் ஜம்ப்ஸ் பண்ணணும். ஏன்னா ஈவன் நம்பர்ல இருக்கணும். ஒயிட்டில் ஆரம்பிச்சா அடுத்தது பிளாக் கிராஸில் தான் போகும். ஆனா நீங்க இது வழியா வெளில வரணும்னா கடைசி ஜம்ப் வந்து ஒயிட்டாவே இருக்கும் முடியாது. அதனால இட்ஸ் நாட் பாசிபிள். வெரி குட் எக்ஸலன்ட். சரிப்பா வாட்ச் கொடுங்க. ஐ அம் கிருஷாந்த் ஃப்ரம் மஹர்ஷி இன்டர்நேஷனல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல்களை கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எல்லாரும் முடியும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது முடியாது அப்படின்னு அடிச்சு சொல்லியிருக்காரு. தேங்க்யூ சார். ஸோ இது மாதிரி பல கேள்விகளுக்கு ஆன்சர் வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு நிமிஷத்தில் பண்ணுற ஆன்சர். ஆனால் அதை நம்ம எப்படி அதை அணுகுமுறைங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்படி அந்த ப்ராப்ளத்தை நம்ம அப்ரோச் பண்ணுறோங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ கிருஷாந்த் பண்ணது ரொம்ப நல்ல வெரி நைஸ் சொல்யூஷன். இது மாதிரி நம்ம பிரெயினை நம்ம டியூன் பண்ணிக்கணும். இதுக்காக நீங்கள் எல்லாரும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் படிக்கணும். அது பண்ணாதான் அந்த பிரெயின். இப்போ ஐஐடி ஜேஇ அட்வான்ஸ்லேயே இப்படி தான். இப்போ நாங்கள் கேட்குற கேள்வி எப்படி இருக்குன்னா ட்ரிக்னாமெண்ட்ரி ப்ளஸ் வெக்டார் அல்ஜிப்ரா ப்ளஸ் கால்குலஸ் எல்லாம் சேர்த்து ஒரு கொஸ்டினாக கேட்போம். எதையும் சாய்ஸில் விட முடியாது. அப்போ எப்படி அதை அப்ளை பண்ணணும், அந்த ப்ராப்ளத்தை எப்படி அணுகுமுறை பண்ணணும். ஜேஇயில் வர ஒரு ப்ராப்ளமும் 5 நிமிஷத்துக்கு மேலே வேலை இல்லைங்க. பட் அதை எப்படி அப்ரோச் பண்ணுறோங்கிறது தான் நமக்கு இம்பார்ட்டண்ட். இது ஒரு சிம்பிள் எடுத்துக்காட்டு அதுக்கு. ஸோ இது மாதிரி எல்லாரும் நல்லா படித்து நம்ம நாடு நன்னா முன்னேறணும். 2047 நம்ம வந்து ஒரு பெரிய வல்லரசாக இருக்கணும். அன்னைக்கு ஆளப்போவது யார்? நானா நீங்களா? நீங்கள் தான். அதனால் அன்னைக்கு நீங்கள் ஒரு பெரிய லீடர்ஸாக இருப்பீங்க, பெரிய ஆர்கனைசேஷனில் உள்ள சிஇஓ சிடிஓவாக இருப்பீங்க, பெரிய நேஷ்னல் லெவலில் பெரிய பாலிசிஸ் நீங்கள் பண்ணலாம், பெரிய டெக்னாலஜிஸ்டாக இருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தால் தான் இந்த நாட்டுக்கு ரொம்ப நல்லது. எல்லாரும் அதை செய்வோம். இந்த நாடு நன்னா இருக்கிறதுக்காக எல்லாரும் உழைப்போம், நன்னா படிப்போம், அப்பா அம்மா சொல்கிறதெல்லாம் கேட்போம். சரியா? வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். தினமலர் வினாடி வினா விருது வெற்றிகரமாக நடக்கிறதுக்கு இது ஒரு டீம் எஃபோர்ட். நிறைய ஸ்பான்சர்ஸோட எஃபோர்ட் இருக்குது. அவங்களோட கான்ட்ரிபியூஷன் தான் இது வெற்றிகரமாக நடக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம். அவர்களை ஃபெலிசிட்டேட் பண்ணுற டைம் இது. நாகா ஃபுட்ஸ் சார்பாக திரு வீரையா சாமி மார்க்கெட்டிங் மேனேஜர் அவர்கள் வந்திருக்காங்க.
அவர்களுக்கு தினமலரின் இணை இயக்குனர் ஆர் லட்சுமிபதி அவர்கள் நினைவு பரிசினை வழங்குவார்கள். நாகா ஃபுட் சார்பாக திரு வீரையாசாமி அவர்களுக்கு தினமலர் சார்பாக தினமலர் இணை இயக்குனர் ஆர் லட்சுமிபதி அவர்கள் நினைவு பரிசினை வழங்குவார்கள். ஃபிகோ பென் சார்பாக திரு ஹேமந்த் நிர்வாக இயக்குனர் அவர்கள் வந்திருக்காங்க. அவர்களுக்கு தினமலரின் இணை இயக்குனர் ஆர் லட்சுமிபதி அவர்கள் நினைவு பரிசினை வழங்குவார்கள். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்துருங்க. இன்னைக்கு நீங்க டெஸ்ட் எழுதுறீங்கல்ல, இன்னைக்கு எக்ஸாம் எழுதுறீங்களே, அதுக்கான ஸ்பான்சர்ஸ், பென், உங்களுக்கான கிஃப்ட் ஆம்பஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. அவங்கள தான் நம்மளை என்கரேஜ் பண்றவங்கள நம்மளும் என்கரேஜ் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த டாப் 8 யாரு, வெற்றியாளர்கள் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. வெங்கடேஷ் சார் அந்த லிஸ்ட்டை சொல்லுவாங்க. 8லேருந்து ஸ்டார்ட் ஆகி நம்பர் 1 வரைக்கும் வரும். பார்க்கலாம் யாரு அப்படிங்கிறத. வணக்கம். இன்னைக்கு நம்ம எல்லாருமே பிளெஸ்ட். நம்ம பட்டம் என்ன ஒரு நோக்கத்துக்காக உங்ககிட்ட கொண்டு வந்தோமோ அந்த நோக்கத்தை நீங்கள் இன்னைக்கு நிறைவு செய்திருக்கிறீர்கள். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேடையில் கேட்ட எல்லா கேள்விகளுமே பட்டத்துலேருந்து வந்தவை. அதுலேருந்து நீங்கள் பிரமாதமாக இங்கே மேடையில் இருக்கவங்க பதில் சொன்னாங்க, ஆடியன்ஸில் இருந்தவங்க பதில் சொன்னாங்க. கூடுதல் கிஃப்ட் இன்னைக்கு காமக்கோட்டி சாரனுடைய ஒரு நேரடியான ஒரு விளக்கம் அல்லது நேரடியான ஒரு கேள்வி ஒரு அற்புதமானது. ஏன்னா அவர் தான் ஒவ்வொரு புதன்கிழமையும் நம்ம பேப்பரில் மாற்றி யோசி அப்படிங்கிற ஒரு காலத்தை அவரும் சடகோபன் ராஜேஷன் சார் தான் எழுதிட்டுருக்காங்க. எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணுறீங்க? பதில் எழுதியிருக்கீங்களா எல்லாரும்? வெரி குட், வெரி குட், சூப்பர். ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி. இதை அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் சார் சொன்னார் இல்லையா, அதுலேருந்து தான் அதை எடுத்து நம்ம ரெகுலராக பண்ணி கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம மேடையில் வென்ற அல்லது முக்கியமான இடங்களை நம்ம ஒவ்வொரு அணியாக நம்ம அழைக்க போகிறோம். நீங்கள் அத்தனை பேரும் கைத்தட்டி அவர்களை நீங்கள் கொண்டாட வேண்டும், பாராட்ட வேண்டும். 8 முதல் 4 வரையிலான பரிசினை வழங்குவதற்கு மேடையில் இருக்கும் சிறப்பு விருந்தினர்களோடு இணைந்து நாகா ஃபுட் சார்பாக திரு வீரையாசாமி மார்க்கெட்டிங் மேனேஜர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மேடையில் இருக்கும் சிறப்பு விருந்தினர்களோடு இணைந்து 8 முதல் 4 வரையிலான பரிசுகளை அவர் வழங்குவார். 8வது இடத்தில் இருக்கக்கூடிய பள்ளி சுதர்ஷனா மெட்ரிக் பள்ளி அண்ட் சான்வி 8th பிளேஸ். ஸோ 8வது இடம் அப்படிங்கிறதுனால ரொம்ப லாஸ்ட் இடம்லாம் கிடையாது. 40,000 மாணவர்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 16 மாணவர்களில் 8வது இடம். ஸோ இது மிகப்பெரிய வெற்றி. மிகப்பெரிய கைத்தட்டல்களை கொடுங்க. அவர்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் பரிசாக வழங்கப்படுகிறது. தலா இருவருக்கும் ஒவ்வொரு ஸ்மார்ட் வாட்ச் பரிசாக வழங்கப்படுகிறது. ஏழாவது இடத்தில் பிலபாங் உயர் சர்வதேச பள்ளியைச் சேர்ந்த சஞ்சய் யஷ்வந்த். சஞ்சய் அண்ட் யஷ்வந்த் 7வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தலா 3000 ரூபாய் மதிப்புள்ள ஸ்மார்ட் வாட்ச் பரிசாக வழங்கப்படுகிறது. சஞ்சய் அண்ட் யஷ்வந்த். 6வது இடத்தில் ஆல்வின் சர்வதேச பொதுப்பள்ளியைச் சேர்ந்த சகஸ்ரா தீக்ஷிதா. சகஸ்ரா அண்ட் தீக்ஷிதா 6வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. அவர்களுக்கும் தலா 3000 ரூபாய் மதிப்புள்ள ஸ்மார்ட் வாட்ச் பரிசாக வழங்கப்படுகிறது. ஐந்தாவது இடம் தருண் மிதுன் கார்த்திகேயன், டிஏவி பள்ளி ஆதம்பாக்கம். தருண் அண்ட் மிதுன் கார்த்திகேயன்.
5வது இடத்தை பிடிச்சிருக்காங்க தருண். 6வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இது 5 சார். ஆல்ரெடி போயிடுச்சு சார். இல்ல கன்ஃபியூஸ். ஓ தப்பா சொல்லணும். ஆமா ஆமா பரவாயில்ல. எல்லாம் ஒரே பிரைஸ் அப்படி லாஸ்ட் ஃபோர்த் மட்டும். இது மட்டும் தான் சொல்லலைன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக கோகுலம் பொதுப்பள்ளியைச் சேர்ந்த ரக்ஷன் நந்தகுமார். ரக்ஷன் அண்ட் நந்தகுமார் 4வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. ரக்ஷன் மற்றும் நந்தகுமார். நாகா நிறுவனத்திற்கு நன்றி. ஓகே, 3 பேர் இருக்காங்க ஃபைனலா. அதுல யாரு ஃபர்ஸ்ட் 1 2 3 அப்படிங்கறத பார்க்க போறோம். 3வது பரிசுல இருந்து மூன்றாவது பரிசு யாருக்கு அப்படின்னு பார்ப்போமா? சங்கரா வித்யாலயா மெட்ரிக் பள்ளி கிழக்கு தாம்பரத்தைச் சேர்ந்த ரக்ஷதா ஸ்ரீவத்சா. மூன்றாவது பரிசை வின் பண்ணியிருக்காங்க. 15,000 ரூபாய் மதிப்புள்ள சாம்சங் டேப். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல்களை கொடுத்துருங்க. 3வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. அவர்களுக்கு சாம்சங் டேப் பரிசாக வழங்கப்படுகிறது. இன்னும் 2 டீம். அதுல யார் 1 யார் 2? கப்பு இருக்கு. மூணாவது பரிசு கப்பு சொல்லுங்க. 3வது பரிசுக்கு சுழல் கோப்பை வழங்கப்படுகிறது. 3ஆம் பரிசு வெற்றி பெற்ற பள்ளிகளுக்கு சுழல் கோப்பை பரிசாக வழங்கப்படுகிறது. மெட்ராஸ் ஐஐடியின் இயக்குனர் திரு காமகோட்டி அவர்கள் சுழல் கோப்பையை வழங்குவார்கள். ஃபர்ஸ்ட் பிரைஸ் இப்போ 3 சொல்லிட்டீங்க. செகண்ட் ஹைப் கொடுங்க. 2வது பரிசு 2 டீம் இருக்கு. செகண்ட் பிரைஸ் யாருக்கு கெஸ் இருக்கா? எப்படி கெஸ் பண்றீங்க? எப்படி சார்? அப்ப ஃபர்ஸ்ட் பிரைஸ் யாரு? ஓகே, செகண்ட் பிளேஸ் goes to மாடம்பாக்கம் சியோன் ஹரிஷ் அண்ட் சாரதி. 2ஆம் பரிசு ஆக்சுவலா இவங்க தான் போன ஆண்டு டாப் 8 கண்டஸ்டன்ட்ஸ்ல ஸ்டேஜ்ல வந்து வெற்றி பெற்ற மாணவர்கள். இந்த ஆண்டு 2ஆம் இடம் பிடிச்சிருக்காங்க. கன்சிக்யூட்டிவா 2வது ஆண்டு. அவர்களுக்கு மெட்ராஸ் ஐஐடி இயக்குனர் காமகோட்டி அவர்களும் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி திரு ஸ்ரீராம் சார் அவர்களும் இணை இயக்குனர்கள் ஆர் லட்சுமிபதி மற்றும் ஸ்ரீனிவாசன் இணைந்து 2ஆம் பரிசினை வழங்குவார்கள். 2ஆம் பரிசு பெற்ற பள்ளியின் ஆசிரியர் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். பள்ளிக்கான கோப்பையை வாங்குவதற்கு பள்ளியின் ஆசிரியர் மேடைக்கு வரவும். இவர்களுக்கு 35,000 ரூபாய் மதிப்புள்ள HP லேப்டாப் தலா ஒவ்வொருத்தருக்கும் பிளஸ் ட்ராஃபி வழங்கப்படுகிறது. கங்க்ராச்சுலேஷன், செகண்ட் இயர். இட்ஸ் நாட் அ ஸ்மால் டீல். மிகப்பெரிய விஷயம். ஒரு மிகப்பெரிய முயற்சி இருக்கணும். தொடர்ந்து அதற்கான ப்ரிப்பரேஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் 2 வருஷம் ஸ்டேஜ் ஏற முடியும், ப்ரைஸும் வின் பண்ண முடியும். ஆசிரியர் இதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் ஆசிரியர்கள், அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். குடும்பத்தோட வந்துட்டீங்க. டிராஃபி ஸ்கூலுக்கு தான். ஆனால் நீங்களே வாங்கி அப்படியே கொண்டு போயிடலாம். பள்ளிக்கான கோப்பை வழங்கப்படுகிறது.
வெற்றி பெற்ற மாணவர்கள் ஆசிரியர்கள் இணைந்து பள்ளிக்கான கோப்பையை பெற்றுக்கொள்வார்கள். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் போடலாமா? ஃபர்ஸ்ட் பிரைஸ் யாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஆனா அவங்கள சாதாரணமால கூப்பிட முடியாதுல்ல, சத்தம் பத்தலையே. அதாவது பதில் சொன்ன டீம் இத்தனை நாள் நாசா போய் பார்த்துருப்போம். கேள்வியும் அவங்களே சொல்லி பதிலையும் அவங்களே சொல்லி குவிஸ் மாஸ்டரையே கலங்க வச்ச டீம் ஏ. ஆமா, கவின்மதி தேவஸ்ரீ ஸ்ரீ சங்கரா வித்யாலயா ஊரப்பாக்கம். தினமலர் வினாடி வினா விருது 2023-24 முதல் பரிசை வெற்றி பெறாங்க. நாசாவுக்கு வெற்றி பெற்ற மாணவர்கள் அவர்களின் பள்ளியின் ஆசிரியர்கள் இணைந்து முதல் பரிசு நாசா செல்வதற்கான 2 பேர்களுக்கும் நாசா செல்வதற்கான வாய்ப்பு தினமலர் சார்பாக வழங்கப்படுகிறது. பள்ளிக்கான சுழல் கோப்பையை பெற்றுக்கொள்வதற்காக ஆசிரியர்கள் மேடைக்கு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கியிருக்காங்க. இன்னும் மிகப்பெரிய கைத்தட்டல். கிட்டத்தட்ட 40-45 பேர்ல 2 பேரா இந்த மேடைக்கு வந்து முதல் பரிசை பெற்று நாசாவுக்கு போறாங்க. வெற்றி பெற்ற மாணவர்கள் பள்ளியின் ஆசிரியர்கள் முதல் 3 இடத்தை பிடித்த ஆசிரியர்கள் மேலே இருக்கவும் குழு புகைப்படம் எடுப்பதற்காக 3வது பரிசை பெற்ற பள்ளியின் ஆசிரியர் மேடைக்கு வருவோம். ஒன் மினிட் இங்க why so emotional? 3 வருஷம் பார்ட்டிசிபேட் ஆனா இருந்தேன். பட் இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. எவ்வளவு தூரம் ப்ரிப்பரேஷன்ஸ் இருந்ததுமா? இந்த இடத்துக்கு வரதுக்காக ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கல, எவ்வளவு தூரத்துக்கு இருந்தது? 1 இயரா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி அவங்களோட ஹார்ட் ஒர்க்கான பரிசு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் இவ்வளோ எமோஷனல் டியர்ஸாக வெளியே வந்திருக்கு. ரியலி த டிசர்விங் டீம், டிசர்விங் டீம், த பெஸ்ட் டீம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முதல் பரிசு பெற்ற மாணவர்கள் சிறப்பு விருந்தினர்களோடு புகைப்படம். கோப்பையை தூக்கி பிடிங்க, கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்கீங்க. முதல் 3 இடத்தை பிடித்த மாணவர்கள் தங்களின் கோப்பையோடு சிறப்பு விருந்தினர்களோடு புகைப்படம் எடுத்துக்கணும். 3 பரிசு பெற்ற மாணவர்களும் முதல் 3 பரிசினை பெற்ற மாணவர்கள் சிறப்பு விருந்தினர்களோடு குழு புகைப்படம் எடுத்துக்கலாம். இப்படி வாங்க. இன்னொரு மிகப்பெரிய கைத்தட்டல்களை கொடுத்துடலாமா?
வினாடி வினா விருது 2023-24 வெற்றியாளர்கள், முதல் 3 இடத்தை பிடித்த வெற்றியாளர்கள். ஒரு நிமிஷம் எல்லாரும் இருங்க. தேசிய கீதம் இசைக்கப்பட்ட பின் கிளம்பலாம். உங்க எல்லாரும் மதிய உணவு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இருக்கையிலே அமரும். சொல்ற வரைக்கும் இருக்கையில அமருங்க. வாலண்டியர்ஸ் ப்ளீஸ் கேட்ஸ் கிட்ட இருங்க. ப்ளீஸ் கேட்ஸ் கிட்ட இருங்க. சொல்ற வரைக்கும் எல்லாரும் அவங்களோட சீட்ல இருங்க. இந்த ஆண்டு ஒரு சிறப்பு ஏற்பாடு இருக்கு. நிறைய பேர் டெஸ்ட் பிரைஸ் வின் பண்ணியிருப்பீங்க, எழுந்து நின்று பதில்கள் சொல்லியிருப்பீங்க, ஸ்டேஜில் இந்த ஃபோட்டோஸ், இது எல்லாமே நாளைக்கு தினமலருடைய வெப்சைட்டில் பதிவேற்றப்படும். நீங்கள் நாளைக்கு தினமலர் பேப்பர் வாங்குங்க. இது தொடர்பான செய்தியோட ஒரு QR கோட் கொடுத்துருப்போம். அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா இந்த ஈவெண்ட் சம்மந்தமான எல்லா ஃபோட்டோஸும் இருக்கும். நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் பதில் சொல்லியிருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அதற்கான எல்லா ஃபோட்டோஸுமே இதில் மேலே பார்ட்டிசிபேட் பண்ணவங்க உங்களோட ஃபோட்டோஸ், நீங்கள் டெஸ்ட் எழுதின ஃபோட்டோஸ் எல்லாமே சைட்டில் இருக்குது. நாளைக்கு பேப்பரில் QR கோடு இருக்குது. அந்த QR கோட் பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல்களை கொடுத்துருங்க. இறுதியாக வெற்றி பெற்ற 3 பள்ளியின் ஆசிரியர்களும் மேடைக்கு வரவும். குழு புகைப்படத்திற்காக 3 பள்ளி ஆசிரியர்களும் மேடைக்கு வாங்க.